ஹாய் டியர் ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோருமே எப்போவுமே ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும், ரெண்டும் ஒன்று தான், சந்தோஷமாகவும் எப்போவுமே எந்த நோய் நொடியும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் அப்படியே இருக்க ட்ரை பண்ணுங்கள். அதாவது கொஞ்சம் நல்லா தூங்குங்க, நிறைய சாப்பிடுங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு. ஸோ உங்கள் ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எது நம்மளோட லைஃப்பில் இருந்து போனாலுமே ஒரு ஸ்டேஜில் கிடைக்கும். ஆனால் நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷன் போயிடுச்சு அப்படின்னா ரிட்டன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது. அதுக்கு ரொம்ப போராடணுமே, ஒன்று போனால் ஒன்றுன்னு இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சிம்பிள், கொஞ்சம் நல்லா தூங்குங்க, கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. அதுக்காக நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு கேட்காதீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சாப்பிட்றேன், பட் ஓகே, இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க. நீங்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக இருந்தீங்க அப்படின்னா நானும் ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமாகவே இருப்பேன். ஓகேவா? சரி. அட் த சேம் டைம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அண்ட் உங்ககிட்ட பேசுகிறேன். ஆனால் உங்களுடைய பொறுமைக்கும் உங்களோட அன்புக்கும் நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு எனக்காக ஸ்டில் உங்களோட அன்பை கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்களோட எதிர்பார்ப்புகள் ஸ்டில் அப்படியே வெயிட்டிங்கில் இருக்குது. அண்ட் ரியலி ஸ்டாரி. எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் இருந்ததுனால என்னால் ஸ்டோரியை கண்டினியூ பண்ண முடியலையே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. இப்போ வரைக்குமே 90% ப்ராப்ளம் சால்வ். இன்னும் ஒரு 10% இருக்குது. அதுவும் 1 வீக்கில் சரியாக போயிடும். ஸோ அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஜாலியாக ஹாப்பியாக நம்மளோட ஸ்டோரியை ஸ்மூத்தாக அப்படியே கொண்டுட்டு போகலாம். இப்போ வரைக்கும் அப்பப்போ கொஞ்சம் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ ப்ளீஸ் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப நல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களோட அன்பு ரொம்ப ரொம்ப எனக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி 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 நன்றி, ரொம்ப 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 நன்றி. உங்களோட அன்புக்கு ஜஸ்ட் ஒரு நன்றி அப்படிங்கிறத நான் முடிக்க முடியாது. பட் என் சைட்லேருந்து எப்படி என்னுடைய உணர்வுகளை உங்களுக்கு தெரியப்படுத்துதுன்னு தெரியல. அதனால் நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் தெரிவிக்கிறேன். என்னோட மனசார சொல்கிறேன், உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேவா? சரி, ஓகே, நாம் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். த சேம் டைம் நான் நல்லா இருக்கேன் அண்ட் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சூப்பராக இருக்காங்க. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. எப்பயும் போல் ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. நம்ம இனிமேல் குதூகலமாக நம்மளுடைய நாட்களை ஸ்டார்ட் பண்ணி ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகலாம். ஓகேவா? சரி, நாம் இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் ஸ்டோரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் அகைன் எடுக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போக போக நம்ம அதுக்கு தேவையான ஸ்பைஸியும் அண்டு சால்ட்டும் சேர்த்துக்கலாம். ஓகேவா? அப்பப்போ கொஞ்சமாக ஸ்வீட் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஸ்வீட்ஸு ரொம்ப நல்லது கிடையாது. ஸோ கொஞ்சமாக ஸ்வீட் சேர்த்துக்கலாம். மற்றதெல்லாம் ஓரளவுக்கு சேர்த்து கொண்டுட்டு போகலாம் ஜாலியாக. ஓகேவா? எனிவேஸ், ஸ்டோரி எங்கே விட்டோம் அப்படின்னா, பூஜா வந்து அவங்களுடைய காலேஜில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒரு மாதிரி கலாய்ப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, சீனியரோட சேட்டை பண்ணுவாங்க. இவங்க அவங்கக்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு ரீலை விடுவாங்க. ஸோ அந்த ரீல் விட்டதுக்கப்புறம் அவங்களோட கிளாஸில் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கிளாஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எப்போ பார்த்தீங்க, எப்படி பார்த்தீங்க, எப்போ தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்க இவங்களுக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாரும் சமாதானம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க மட்டும் இல்லை, இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ராமு இருக்காங்க இல்லையா, அவங்களும் அண்டு அசோக் அவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நேம் எதுவும் மிஸ்டேக் நினைக்கிறேன், ப்ளீஸ் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மறந்துட்டேன். ஸோ ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போது அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க பூஜா, நான் ஜீவாவை ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பார்த்தேன்னா அந்த நாட்களை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. வாயால் தான் சொல்லணும், சொல்லுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அது வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வந்து சொல்லு, எவ்வளோ நாள் தான் இப்படியே இழுத்துட்டு இருப்ப, சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை, நானும் ஜீவாவும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ப்ரொஃபஸர் உள்ள வந்துடுவாங்க. எவ்ரிபடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. எல்லாரும் அவங்களுக்கு வெல்கம் பண்ணுவாங்க. சார் குட் மார்னிங் அந்த மாதிரி வெல்கம் பண்ணதும், அப்புறமா பேசிக்கலாம், விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மூத்தாக விட்டுருவாங்க. அப்பா இப்போ எப்படியோ தப்பிச்சிட்டோம். உடனே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்து,
தேவையாடி உனக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் சும்மா இருடா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிண்டல் பண்ணிட்டு ரொம்ப ஃபன்னியாக அந்த இடத்துல போயிட்டுருக்கும். அப்படி இப்படின்னு கிளாஸை முடிச்சுட்டு ரொம்ப போரிங்காக போகும். ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம எல்லாரும் கேண்டீன் போகலாமா, எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றதுல இருன்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. இப்போது எந்திரிச்சு போகும்போது கரெக்டாக அவங்களுக்குள்ள ஒரு சர்க்கிள் வரும். என்ன சர்க்கிள் வரும் அப்படின்னா, எவ்ரிபடி எல்லாருமே ஒரு எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் அப்படி சொல்லுவாங்க. என்ன குட் நியூஸ் அப்படி சொல்லுவாங்க, நமக்கு கூடிய சீக்கிரம் ஐ மீன் இன்னும் ஒரு 1 மந்த் வெல்கம் பார்ட்டி வைக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் அதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. சீனியர்ஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. வாவ் வெல்கம் பார்ட்டி வா வான்னு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலி டிபார்ட்மெண்ட் இவங்க வேறு டிபார்ட்மெண்ட், இவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓகேவா, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் இருக்கும் இல்லையா, அது ஓரியன்டாக இவங்க போயிட்டுருப்பாங்க. இவங்களோட டிபார்ட்மெண்ட் வேறு. ஜீவாவோட டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக் ட்ரிபிளி அந்த டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே ரொம்ப பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க டீமெல்லாம் அந்த இடத்துல அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் ஓடுறாங்க. காலேஜ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டை பார்த்தா இந்த டிபார்ட்மெண்ட் பிடிக்காது, இந்த டிபார்ட்மெண்ட்டை பார்த்தா அந்த டிபார்ட்மெண்ட் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும் சரியா. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பரபரப்பாக இருப்பாங்க. அங்கேருந்து அந்த சீனியர் பூஜாவை சைட் அடிச்சுட்டு இருப்பாங்களே, அந்த சீனியர் அங்கேருந்து பார்த்துட்டு விசில் அடித்து என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அந்த மாதிரி ஒரு சிக்னல் கொடுப்பாங்க. படா அப்படிங்கிற மாதிரி மறைச்சி பார்த்துட்டு சீனியர் வேறு. ஸோ போடான்னு சொல்லவும் முடியாது. இவன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே போயிடுவாங்க. ஸோ உள்ளே போனதும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ்லேருந்து மொத்த பேரும் காணாமல் போயிடுவாங்க. என்னடா கிளாஸ்லேருந்து யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஒரு உருப்படாத டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா அஸ்யூஷுவலாக நார்மலாக கிளாஸில் வந்து அட்டன் பண்ணிவிட்டு ஸோ முடிச்சுட்டு இப்படி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு கிளம்புனதும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பூஜா இருந்துட்டு வா போகலான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே போகிறது, உங்கள் வீட்டுக்கெல்லாம் நான் வரலப்பா, உங்கள் அப்பா என்னமோ பெரிய இவராட்டம் ஒருவர், டேய் என்னடா அப்படி எங்கள் அப்பா பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு மாமா தாயே கோவப்படாத சும்மா சொன்னேன், அதோ அங்கிள் வந்துட்டா இருப்பாரு, நீங்களாம் காரில் போடுறவங்க நாங்கள்லாம் சைக்கிளில் போடுறவங்க, நமக்கு இந்த வேலையில் ஆகாதுமா, நான்லாம் உங்கள் வீட்டு பக்கம் வரல, நீ ஏப்போ நம்ம எதுவாக இருந்தாலும் இதோட ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி சின்ன வயசுல இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இவங்க எல்கேஜி யூகேஜி படிக்கிற போதுலேருந்து இவங்க 3 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ வரைக்கும் அவங்க 2 பேரும் பூஜா வீட்டு பக்கம் போனதே கிடையாது. அவங்க அப்பான்னா ஒரு பயம், அட் த சேம் டைம் அவங்க கொஞ்சம் ரொம்ப ஹை அப்படிங்கிறதுனால இவங்க போக மாட்டாங்க. ஆனால் குட் ஃப்ரெண்ட்ஸ். சரின்னு சொல்லிட்டு சரிடா நீங்கள் இப்படியே இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அவங்க அப்பா வந்துடுவாரு. அவங்க அப்பா வந்ததும் இவங்ககிட்ட என்னப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன். அங்கிள் சூப்பர் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பம்பிக்கிட்டு ஓகே அங்கிள் நாங்கள் கிளம்புறோம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஆனால் இப்போவும் அவங்க அப்பா பார்த்தா ஒரு பயம், ஒரு ரெஸ்பெக்ட் இதெல்லாமே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டுருக்கும். அடுத்த நாள் நார்மலாக நம்மளுடைய பூஜா பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ்குள்ளே என்ட்ரி கொடுப்பாங்க. காலேஜ்குள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மேலே கலரெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னடா நம்ம தப்பான காலேஜ்குள்ளே வந்துட்டோமா, இல்லை தப்பான டைமிங்கில் வந்துட்டோமா, என்ன இன்னைக்கு காலேஜ் ஃபுல்லாக இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, நம்மக்கிட்ட எதுவுமே இன்டிமேஷன் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே பின்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ராம் வந்து தலையில் தட்டி, ஆமாம் நீ பெரிய உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா இருப்பாங்க வாடி அப்படின்னு சொல்லுவாங்க. டேய் இருடா என்னடா விசேஷம், இன்னைக்கு ஹோலிடி மறந்துட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. டேய் இந்த காலேஜில் ஹோலியெல்லாம் கூட கொண்டாடுவாங்களாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் கதைக்கலாம். ஐயோ பாடுறா ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க ஒரு ஹாப்பினஸில். ஆக்சுவலி நிறைய பொண்ணுங்க பசங்களாக இருப்பாங்கள்ல, ஐயோ அங்கே பாடுறா ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேர் டே அலையாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாங்கள் மட்டுமா, அங்கே பாரு உனக்காக ஒரு ஜீவன் அங்கே ஏங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. டேய் கம்முனிருடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கரெக்டாக அந்த சீனியர் வந்துட்டு கேனை அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி எனக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அலர்ஜியா, சரி ஓகே வா ஜூஸாவது குடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப வளைவார் அந்த சீனியர். இல்லை எனக்கு வேண்டாம். ஐ எம் சீனியர், வாட் ஹேப்பன், என் கூட ஒரு காஃபி, ஜஸ்ட் பாரு காலேஜே ஹோலியில் செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இல்லை நான் வரல அப்படி சொல்லுவாங்க. பூஜா
அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு, "ஏய் சீனியர்டி போடி" அப்படின்னு சொல்லுவாங்க. "டேய்" அப்படின்னு சொல்லுவாங்க. "சீனியர் வேற, நல்லா படிக்கிற பையன் வேற, போடி" அப்படின்னு சொல்லுவாங்க. "யூ நோ காலேஜ் டாப்பர்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஷோ இங்க பார், எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா விடு அப்படின்னு சொல்லுவாங்க. பூஜா ப்ளீஸ் கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவான். பேசினதும் ஐயோ இவன் நிமிஷம் தாங்க முடியல. பூஜா பேசாம போயிடு, இல்லைன்னா அவன் எங்களுக்கு கழுத்தில் பிளேடை போடுவான், தயவு செஞ்சு போடி அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இருந்துட்டு பூஜாவை மறைச்சு பார்த்துட்டு, ச்சே போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போவாங்க. போயிட்டு அங்கே போயிட்டு, ஏய் ஜூஸ் குடிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. நோ. காஃபி நோ. டீ நோ. பப்ஸ் நோ. ஏய் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, கட்லெட் இருக்குது அண்ட் பப்ஸ், வெஜ் பப்ஸ், ரோல்ஸ், இப்படி நிறைய இருக்குது. ஒய் ஏன் எதையும் வேணாம்னு சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் சாப்பிட்டு வந்துட்டு எனக்கு எது வேணாலும், எனக்கு ஹெட்டேக்காக இருக்குது, நான் கிளாஸ் போகிறேன். ஓ மை காட் ஹெட்டேக்காக இருக்கா, இரு காஃபி குடித்தா கொஞ்சம் நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ உனக்கு என்ன, ஒன்னால தான் எனக்கு தலைவலியே, தயவு செஞ்சு விடுறியா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹே பூஜா வாட் ஹேப்பன், என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. நீ அடிக்கடி பார்க்குறதே எனக்கு பிடிக்கல, இதில் இது வேறையா, பேசாமல் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பூஜா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த சீனியர்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. இவங்க கூட ஒரு டீம் இருக்கும் இல்லையா. டேய் மச்சான் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. டேய் ஒன்றும் இல்லைடா, பாருடா ஒரு காஃபி குடிக்க வர சொன்னால் வரமாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. உடனே இவன் வந்து பூஜா வந்து மறைச்சி பார்ப்பான். மறைச்சி பார்த்ததும், ஏய் அதான் என் ஃப்ரெண்டு கூப்பிட்றான்ல, என்ன ரொம்ப பண்ணுற, ஒழுங்கா போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரி இவனுங்க கிட்ட எதுக்கு பம்பு வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக இவங்களும் போவாங்க. ஆக்சுவலி நம்ம பூஜா சொல்லியிருப்பாங்க இல்லையா ஜீவா பற்றி, அதெல்லாம் அவங்க ரொம்ப டேக் இட் ஈஸியாக எடுத்துப்பாங்க. இது ஏதோ சும்மா பூச்சாண்டி காட்டுது அப்படி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை டோட்டலாக வந்து இவங்க இக்னோர் பண்ணிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்க கூட போய் வேண்டாத வெறிப்பாக ஒரு காஃபி குடிப்பாங்க. காஃபி குடித்ததும் அந்த பக்கம் ஆடிட்டோரியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மியூசிக் வச்சுட்டு நல்ல ஒரு குத்தாட்டம் போட்டுட்ருப்பாங்க. குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கும்போது, ஏய் பூஜா லெட்ஸ் மீ கோ டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ லெட்ஸ் மீ கம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ அப்படின்னு சொல்லுவாங்க. சி நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு ஹெட்டேக்காக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும், நான் என்னோடய கிளாஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துல இருந்து இவங்க கிளம்பிடுவாங்க. இவங்க அங்கேருந்து கிளம்புனதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போந்து வெளியே வர மாதிரி இருக்கும். அது ரைட் அண்ட் லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் லெஃப்ட் அந்த மாதிரி எடுத்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அவங்க கிளாஸ் ரூமுக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த பக்கம் போனோம் அப்படின்னா அங்கே வந்து அந்த காலேஜ்லலாம் அந்த கார்டன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கார்டனுக்கெல்லாம் அந்த தண்ணி போயிட்டுருக்கும். அந்த ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி இருக்கும். நீங்கள் யாராச்சும் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அந்த சி யாராவது கிராமத்து சைடு இருந்தீங்க அப்படின்னா அந்த கடலைக்காட்டில் போட்டிருப்பாங்க. ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரே இடத்துலேருந்து சுற்றி இருக்கும். அதே சில இடத்துல பார்த்திங்கன்னா லென்த்து ஒயர் கொடுத்து ஒரு இடத்துல ஜாயினிங் அப்படி கொடுத்துருப்பாங்க. நான் எங்கள் ஊர் வயலில் தான் பார்த்துருக்கேன். அதனால் நான் அதை உதாரணமாக சொல்கிறேன். இல்லை நீங்கள் உங்கள் சைடில் எங்கேயாவது கார்டனில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது பெஸ்ட்டு. ஸோ கார்டனில் அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். லென்த்து ஒயர் கொடுத்து அங்கே சுற்றிட்டு இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அது எதையுமே கவனிக்காமல் அங்கேருந்து அப்படியே கோவமாச்சு எனக்கு தோலை தாங்க முடியல, இம்சை பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அந்த வழியாக வந்துட்டுருப்பாங்க. ஸோ வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி திடீர்னு ஃபுல்லாக ஃபோர்ஸாக அந்த சுற்றி தான் அடிக்கும். அவங்க ஃபோர்ஸாக அவங்க ஃபேஸில் அடிச்சுட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை தடுத்துக்கிட்டே கண்ணை வந்து ஓப்பன் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபேஸில் வயர் பண்ணுறதுனால கீழே இருக்கிற ஒயரை வந்து பார்க்காம அந்த இடத்துல வந்து அந்த காலை எடுத்து வைக்கும்போது அந்த கால் என்ன பண்ணிவிடும்னா அந்த தடுமாறுவாங்க. அந்த தண்ணி ஃபேஸில் படுறதும் தடுமாற்றத்தில் அந்த குட்டி ஒயர் தான் இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். டியூபு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க காலில் வந்து சிக்கிக்கும். காலில் சிக்கிக்கிட்டு அந்த தண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஃபேஸில் அடிக்கிறத பார்த்துட்டு இவங்களும் அந்த ஒயர் சிக்கிக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுவாங்க, கீழே விழுந்துருவாங்க. கரெக்டாக கீழே விழுந்ததும் அவங்களுக்கு அப்பா அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். அப்போ உடனே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது ஒருத்தவங்க பூஜா வந்து கீழே விழுந்திருப்பாங்க. அப்போ உடனே ஒருத்தங்க குடுகுடுன்னு ஓடி வந்து கை கொடுப்பாங்க. அவங்க வந்துட்டு ஆக்சுவலாக தண்ணி ஃபேஸ் நல்லா வந்து விழுந்துகிட்டே இருக்கனால கண் ஓப்பன் பண்ண முடியாது, ஐஸ் ஓப்பன் பண்ண முடியாத
அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ண முடியாமல் அந்த கையை யார் கை நீட்டுறாங்களோ அவங்க கையை வந்து கண்ணை மூடிக்கிட்டே தேடி கண்டுபிடிச்சி அவங்க கையை பிடிப்பாங்க. கையை பிடிச்சது அவங்க தூக்கிட்டு போய் ஒரு ஓரத்தில் விட்டு அந்த பைப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் இவங்க அந்த ஃபேஸ் ஃபுல்லாக விழுந்திருக்கு இல்லையா, ஸோ அது ஃபுல்லாக தொடச்சிட்டு தேங்க்ஸுங்க தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு கண்ணை மூடி பார்ப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. என்னடா இங்கே யாருமே காணும், யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்ப்பாங்க, யாராவது இருக்காங்களா அப்படின்னு சந்து ஃபுல்லாக தேடுவாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க, ஃபுல்லாக நனைஞ்சிருவாங்க இவங்க. சரி யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸை அப்படியே தட்டி விட்டுக்கிட்டு ஐயோ இப்படியே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி யோசிச்சுக்கிட்டே இருந்து அவங்க வந்து அவங்க கிளாஸ் ரூமுக்கு போகலான்னு போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இவன் எங்கே தான் போய் தொலைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தேடிட்டு இருப்பாங்க. தேடிட்டு இருக்கும்போது இவன் ஃபுல்லாக நனைஞ்சு வந்துட்டு இருக்கும்போது, ஏய் என்னடி ஹோலி கொண்டாட மாட்டேன் ஹோலி கொண்டாட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி ஹோலி கொண்டாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் என்னடா உளற, அந்த பைப்பில் இது தண்ணி ஃபுல்லாக நனைஞ்சிருச்சுடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் உன் ட்ரெஸ்ஸை மட்டும் நீ பார்க்குற, உன் மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மூஞ்சியா, ஏன் மூஞ்சில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது வரைக்கும் கவனிக்க மாட்டாங்க. தலையிலலாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒயிட் ஃபுல்லாக ப்ளூ கலரு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக அவங்க உடம்புல அந்த மேலே இருக்கும் ஃபேஸில். ஏய் நான் என் மேலே யாருடா பண்ணது, என்ன எப்படி கேட்குற, ஏய் உண்மையை சொல்லு அந்த சீனியரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ராம் ஏய் சும்மா இருடா நீ வேற, இல்லைடா ஆக்சுவலி இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாரு நெத்தியில் தலையில் ரெட் கலர் இருக்குது, உன்னோட ஃபேஸில் ப்ளூ கலர் இருக்குது, என்னடி கேட்டால் எதுவும் தெரிலங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. டேய் நான் தான் சொல்கிறேன்ல அப்படி சொல்லுவாங்க. சரி சரி ஓகே பாரு எப்படியா இருக்க, சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஆக்சுவலி அன்னைக்கு சீக்கிரமாக கிளம்புறதுனால ஃபர்ஸ்ட் டைம் இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய பூஜாவுடைய வீட்டுக்கு போவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங்கில் கேட்போம். இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டைமுக்கு உங்களுக்கு கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? எனிவேஸ் எல்லோரும் ஸ்டோரி கேட்டுட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கொஞ்சம் நான் எப்படி சொல்லிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ப்ளீஸ் சொல்லுங்கள். எனிவேஸ் எல்லோரும் கேட்டுட்டு எல்லோரும் ஹாப்பியாக தூங்குங்க. குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.